இன்றைக்கி காலையில் செடியில் நிறையா பாவக்காய் இருந்துச்சு. அதையே புளிக்குழம்பு மாதிரி வச்சிடலான்ட்டு பாவக்காயை கட் பண்ணி புளி சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டேன். பையனுக்கு சளி பிடிச்சதுனால துளசி, கற்பூரவள்ளி, தும்பு இதெல்லாம் போட்டு சீரகம் கொஞ்சமாக சேர்த்து கஷாயமும் ஒரு பக்கம் வச்சுட்டேன். காலையில் இந்த வேலையெல்லாம் செய்கிறப்ப இடையில இந்த கஞ்சி, கஷாயம், சாப்பாடு இதெல்லாம் பார்க்குறது ரொம்ப பெரிய வேலையாக இருக்குது. பாவக்காய் குழம்பு தாளித்து விட்டுட்டேன். வெங்காயம், பூண்டு, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து புளியில் வேக வச்ச பாவக்காயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டால் கிரேவி மாதிரி வந்துடும். இது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கிறப்ப கஷாயம் கொதிச்சிச்சு. எங்கள் வீட்டுக்காருக்கும் கஷாயம் ரெடி பண்ணிட்டேன். இந்த சமையல் செய்கிறத விட கஷாயம் கஞ்சி வைக்கிறது தான் பெரிய ஒரு வேலையாக இருக்குது. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்காங்க. அப்புறம் கஷாயம் கொதிச்சிச்சு. கோழிக்கு வேறு இடையில அரிசி போடணும், அதுவும் போட்டு வந்துட்டேன். 4-5 கோழி இருக்குது. இப்போ பாவக்காவுக்கு கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்காங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 பேர்த்துக்கு கஷாயம் கொடுத்துட்டு அவங்களும் குடிச்சிட்டாங்க. கை வேறு லைட்டாக வீக்கமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் பண்ணியிருந்தோம் டயாலிசிஸ் பண்ணுறப்ப, அதுதான் பார்த்துட்ருந்தோம். இப்போ கஞ்சி வேறு ரெடி பண்ணணும். சாப்பாடெலாம் செஞ்சுட்டேன். கஞ்சி மாவு எடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து பூண்டு ஒரு 5-6 பல் தட்டி அந்த கஞ்சிலே போட்டு அது ஒரு பக்கம் வெந்துட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்குள்ளே பிள்ளைங்களுக்கு சாப்பாடு மதியத்துக்கு தயிர் சாப்பாடு ரெடி பண்ணிட்டேன். மயில் மணிக்கு நிறைய பூ வச்சிருச்சு. ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு அப்புறம் அவங்களும் ரெடி ஆகிட்டு